வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் வண்டியில் சின்ன பிரச்சனை. அது நம்ம வண்டி கிடையாது, இன்னொரு ஃப்ரெண்டு வண்டியில் சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னாங்க. அதை மக்களுக்காக அவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும்னு ஒரு பிளான் பண்ணேன். அந்த வீடியோ தான் இது. இது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இது பெரிய பிரச்சனை மாதிரி எனக்குன்னு தோணுது. ஏன்னா அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வண்டியை நம்மளை மாதிரி ஒரு வண்டி எடுத்திருக்காங்க. நம்ம இதேமாதிரி த்ரீ-வீலரு தான் எடுத்து ஒரு 1 வீக் கூட ஆகலை. வண்டி பார்த்திங்கன்னா வண்டி சீஸ் ஆகி போச்சு. சீஸிங்னா மோட்ரு, அந்த உள்ள சென்சார் எல்லாமே டோட்டலாக அடி ஆகி போச்சு. சரி, என்ன தான் பிரச்சனை கம்பெனிக்காரங்கிட்ட போய் கேட்டோம்னா, வண்டியில் இன்ஜின் இல்லாமல் ஆயில் இல்லாமல் ஓடிருக்கு. அதனால இந்த மாதிரி ரெண்டுமே உங்களுக்கு அடி ஆகி போச்சு அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இன்ஜினில் ஆயில் ஊற்றுவாங்க, ரைட்டு. இந்த வண்டியில் ஆயில் ஊற்றுவாங்களா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஆயில் ஊற்றணும், மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி இது பண்ணி ஆகணும் மக்களே. ஏன்னா இதை சார்ஜ் போட்டோம் வண்டி மூவ் ஆகுது அப்படிலாம் பண்ணவே கூடாது. இது மெயின்டெனன்ஸ் கம்பல்சரியாக இதில் பண்ணி ஆகணும். ஏன்னா இது மெயின்டெனன்ஸ் பண்ணாட்டி வச்சுங்க, இவங்கள மாதிரி தான் வண்டி டோட்டலாக அடி ஆகிடும் மக்களே. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்த்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லான்ச்சிங் பண்ணி சில மாதங்களும் ஆகுது. அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன கான்செப்ட் யாருக்கும் இன்ன வரைக்கும் தெரியாது. மேக்ஸிமம் எனக்கு சொல்ல போனால் எனக்கும் தெரியாது. ஒரு சில விஷயம் அனுபவத்தால் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக வண்டி இறக்குவங்களும் சரி, இனிமேல் வண்டி கையில் வச்சுருவங்களும் சரி, கம்பல்சரி இதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டியை எடுத்து மூவ் பண்ணி ஓட்டி பாருங்கள். ஏன்னா பெரிய பிரச்சனை இல்லாதவருக்கு நீங்கள் மூவ் பண்ணி கற்றுக்கலாம். ப்ளஸ் கம்பெனிக்காரங்களும் கேட்க தேவையில்லை. இந்த விஷயம் உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? இது என்னென்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். அவருக்கு 2 பொருள் அடியாச்சுன்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு இருக்கும், அந்த சில்வர் கலரு. அந்த சில்வர் கலரும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அது 2மே அவருக்கு ரொம்ப அடி வாங்கிடுச்சு. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. எல்லா கண்ட்ரோலும் இந்த மோட்ரு தான் இருக்குது. ஏன்னா 2 டயருனால் இது தானே கண்ட்ரோலு, வேறு கண்ட்ரோல் கிடையாதுல்ல. இது அடி ஆயிடுச்சுன்னா எல்லாமே அடி ஆயிரும்ல. இந்த இதுவும் அடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சுவிட்சு இருக்குது. இந்த சுவிட்சில் பேட்ரி இந்த இடத்துக்கு லைன் வருது, இந்த இடத்துல லைன் ஆகும். இந்த இருக்கிற ஃபுல்லாக அடி ஆயிடுச்சு ஃபுல்லாக. என்ன செய்யுது, அவர் நேரங்கள் சரியில்லையா? வண்டி கம்மியாக ரேட்டு லட்சக்கணக்கில் போட்டு எடுத்திருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். என்ன செய்யுதுன்னு விட்டாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, நான் என்ன பண்ணேன்னா, இது செக் பண்ணுறதுக்கு இதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால், இந்த ரவுண்டாக இருக்குதுல்ல, அதுதாங்க போல்ட்டு. இதுக்குள்ளே தான் நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். மொத்தம் நமக்கு 2 மட்டும் தேவை. 1 ஸ்பானர், 12க்கு 13. இந்த ஒரு ஸ்பானர் இருந்தால் போதும். இதை அவுத்து நம்ம ஆயில் ஊற்றலாம். அடுத்து என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஒரு குச்சி மட்டும் தான் வச்சுருந்தேன். அந்த குச்சியை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். சரிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. சும்மா லைட்டாக திருகுனா டக்குன்னு வந்துடும், அவ்வளோதான். இவ்வளோ ஒரே ஒரு திருகு தான். திருகிட்டு வச்சுங்க, அப்படியே லைட்டாக கையை வச்சு எடுத்துனா வந்துடும். நம்ம பைக்கு அவுக்குற மாதிரிலாம் கிடையாதுங்க மக்களே. இது நம்ம லேசாக தான் இருக்கும். ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் நம்மளே பண்ணிக்கலாம் தாராளமாக. அந்த பார்த்திங்கன்னா இது அங்கே போல்ட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வாசர் இருக்கும். அந்த வாசர் மட்டும் எக்காலம் கொண்டு தொலைஞ்சிடக்கூடாது. இதுதான் பத்திரமானது. ஏன்னா ஆயில் இழுக்காகிக்கிட்டே இருக்கும்ல வால்சர் லைட்னா. கீழே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் வச்ச இடத்துல பார்த்தா மஞ்சள் கலர் இருக்குது. அதனால கிந்தியில் ஏதோ எழுதிருந்துச்சு, கரெக்டாக எனக்கு தெரியல. அதில் 150 ml மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் குச்சி எடுத்து ஆயில் செக் பண்ணேன். ஆயில் எனக்கு சின்ன டவுட்டாக இருந்துச்சு, கம்மியாக இருந்த மாதிரியே. என்னடான்னு சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு இன்ஜின் ஆயில் ஊற்றுவோம் அப்படின்ட்டு ஆயில் நான் வச்சுருந்தேன். இது ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியில் நான் ஆயில் ஊற்றுறேன். அது என்ன பண்ணால் அதிகமாக ஊற்றினா உள்ள ஏர்ப்பு உள்ளே இருக்காதுல்ல, உள்ளே இருக்குது ஃபுல்லாக அடைச்சிருக்கேன், மேலே மட்டும் ஓட்டை இருக்கேன். ஊற்ற பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே ஊற்ற அப்படி கீழே வடிஞ்சிக்கிட்டே இருக்கா. நான் ஃபுல்லாக எறும்பச்சேன், ஆனால் ஃபுல்லாக ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி லைட்டாக ஊற்றுவோன்ட்டு லைட்டாக அப்படியே ஒரு சொட்டு தேன் மாதிரி ஊற்றுனா அப்படியே மெதுவாக உள்ளே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா 150 ml ஆயில் ஊற்ற சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த 150 ml இருக்கும். அதனால் இதில் நான் ஊற்றிருக்கேன்.
ஆனால் இருந்தாலும் ஆயில் ஊற்ற அப்படி பொங்கி வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக ஊற்ற ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் அனுபவப்பட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். புல் அந்த பாதியெல்லாம் ஒளியிருச்சுங்க. ஒரு 50 ml ஆயில் வெளியே லீக் ஆயிடுச்சு. சரி ஒரு வந்து விட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த டைம்னா மெதுவாக ஊற்றினா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு நான் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றிட்டேன். குறையா இருக்க விடவே இல்லையே. 150 மேலே நான் ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயில் வண்டிக்கு வந்து ஒரு தடவை அனுபவப்பட்டிருக்காரு ஃப்ரெண்டு. நம்மளும் இதே மாதிரி அனுபவப்படக்கூடாது. 2 விஷயம் மட்டும் நல்லா பண்ணிக்கலாம். ஆயில் மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி வந்து சார்ஜ் மட்டும் போட்டோம் அப்படிலாம் இருக்காதீங்க. இந்த அப்பப்போ ஒரு இது எப்படி மாற்றினா 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டே இருங்க. ஏன்னா கேப் விடாதீங்க. 1.5 மாதம் இல்லாட்டி 2 மாதம் கேப்பட்ட 1 மாதம் இருந்தால் போதுமானது. அதவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே உங்களுக்கு சரியாயிடும். மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். இனிமேல் வண்டி எடுத்தாலும் சரி, வச்சுருக்கவங்களும் சரி, புது வண்டி எடுத்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து கொஞ்சம் பார்த்து எல்லாமே செக் பண்ணி எடுங்க. சப்போஸ் ஷோரூமில் எல்லாமே செக் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வண்டி எடுங்க. இல்லை செக் பண்ணலை, ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதே மாதிரி போல்ட்டு வந்து லைட்டாக இருக்கும். 12 பை 3 பானரு நீங்கள் எடுத்து லைட்டாக அவுத்துட்டு ஒரு குச்சியோ இல்லாட்டி ஒரு கம்பியோ உள்ளே விட்டு எவ்வளோ ஆயில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க. இல்லையா உங்களுக்கு செக் பண்ண முடியலையா, நேராக ஷோரூமுக்கு கொண்டு போயிருங்க. ஷோரூமுக்கு போயிட்டு நீங்கள் அதை செக் பண்ணிடுங்க. இதை போல்ட்டு எடுத்து நம்ம என்ன செய்யணும், அப்படியே கொஞ்சம் நல்லா லாக் பண்ணி உள்ள தூசியோ எதுவும் போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா இது நம்ம மோட்ரு இருக்கிறது முக்கியமான பொருளே இதுதான் நமக்கு. மோட்ரு இல்லைன்னு வச்சுக்கோங்க வண்டியே வேஸ்ட்டுங்க. ஏன்னா லோடு வந்து சரியாக இழுக்குதுங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. வண்டியை பற்றி இடையில வந்து அடுக்கம் கூட போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு வண்டிக்கு. அடுத்த வீடியோவில் வந்து என்ன மைனஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் மக்களே. சரிங்களா?